நமது சென்னை மாநகரில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது நமது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம். முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு பேருந்து போக்குவரத்து நாட்டுடைமையாக்கப்பட்டு 1972ஆம் ஆண்டில் சென்னை மாநகரில் பல்லவன் போக்குவரத்து கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பின்னர் 2001ஆம் ஆண்டில் மாநகர போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்தில் 3233 பேருந்துகள் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான பயண அனுபவத்தை வழங்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கிலும் தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கியின் உதவியுடன் முதல் முறையாக சென்னையில் மாநகர் போக்குவரத்து கழகத்தால் 1225 தாழ்தள மின்சார பேருந்துகள் மொத்த விலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 5 பணிமனைகளிலிருந்து 625 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதில் 225 குளிர்சாதன பேருந்துகளாகும். இரண்டாம் கட்டமாக 6 பணிமனைகளிலிருந்து 600 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த மின்சார பேருந்தில் மாற்றுத்திறனாளி பயணிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எந்தவித சிரமமும் இன்றி பயணம் செய்வதற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஒரு பேருந்து முழுமையாக சார்ஜ் செய்ய சராசரியாக 2 மணி நேரம் ஆகும். மேலும் முழுமையாக சார்ஜிங் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும். இந்த மின்சார பேருந்து சேவை முதற்கட்டமாக வியாசர்பாடி பணிமனையிலிருந்து இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை சென்னை மாநகர மக்களுக்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.